டேஸ்டியான சிக்கன் மோமோஸ் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1 கப் மைதாவை உப்பு சேர்த்து தண்ணியுமே ஆட் பண்ணிவிட்டு மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அது ஒரு சாஃப்டான மெத்தடுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே பட்டர் நான் தடவி ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 4 பீஸ்லேருந்து 5 பீஸ் பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கனை நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பேனில் ஆயில் ஊற்றிட்டு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சாப்பாக கட் பண்ணி ஒரு வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே பார்த்திங்கன்னா கேரட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் சிக்கனுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு சீசனிங் பார்த்திங்கன்னா நான் பீஸா சீசனிங் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாஸ்தாக்காக வாங்கி வச்ச சீசனிங் அதுவுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இது 3மே ஆட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்சரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைப்பில் இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கு சோயா சாஸ் அண்ட் சாஸ் எல்லாம் ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஜூஸி டைப்பில் இருக்கும். அப்போவே நம்ம பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா ராவா சேர்க்காமல் வதக்கி செய்யலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ஏன் பார்த்தீங்கன்னா ராவா சேர்த்தா சிக்கனோட ஸ்மெல் வந்துருமோன்னு சொல்லிட்டு அதனால் வதக்கி செஞ்சால் சிக்கனோட ஸ்மெல் ஒன்றுமே வராது. ஏன்னா நம்ம மஞ்சளுமே ஆட் பண்ணுறதால சிக்கனோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா துளி கூட இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வதக்கி செய்கிறோம். ஸோ இது சைட் பை பார்த்தீங்கன்னா மாவுமே பெரட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திரட்டிட்டு ரவுண்ட் ஷேப் எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்துட்டு அது ரவுண்ட் ஷேப் எடுத்துட்டு அது கூடவே ஸ்டஃபிங் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டஃபிங் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொழுக்கட்டை ஷேப்பில் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் எங்கள் அம்மா தான் என்ன சொன்னாங்கன்னா அது ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஷேப் எடுத்தாங்க. ஸோ அந்த ஷேப் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஷேப் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டஃபிங்கை வதக்குனதால் பார்த்தீங்கன்னா நம்ம மோமோஸை பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டஃபிங்கை வதக்கி பண்ணுறதால இது மோமோஸ் 10 மினிட்ஸ் வெந்தாலே அதில் இருக்கிற எல்லா ஸ்மெல்லுமே அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஸோ அதனால் 10 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சுட்டோம். ஸோ அது சைட் பை பார்த்தீங்கன்னா சட்னிக்குமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி எடுத்துட்டு அது கூட காஷ்மீரி சில்லி தான் ஆட் பண்ணலாம்னு நினச்சோம். ஸோ காஷ்மீரி சில்லி இல்லாததால் நார்மல் சில்லியே ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு தக்காளியிலேருந்து அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சாஸை பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் உப்பு 1/4 ஸ்பூன் சர்க்கரை அது நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கூட சாட்டே பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோமோஸுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா டேஸ்டியான மோமோஸ் வீட்லேயே நம்ம செய்யலாம். ஸோ நீங்கள் வதக்கி செஞ்சு பாருங்கள், உங்களுக்குமே நல்லா பிடிக்கும். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு.